அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம் 20ஆம் நாள். இன்றைய திதி ஏகாசி திதி, நள்ளிரவு 1:39 மணி வரை, பின்னர் துவாதசி. இன்றைய நட்சத்திரம் ரேவதி, நள்ளிரவு 12:51 மணி வரை, பின்னர் அஸ்வினி. யோகம் நள்ளிரவு 12:51 மணி வரை அமிர்த யோகம், பின்னர் சித்த யோகம். இன்றைய நாள் சமநோக்கு நாள். சந்திராஷ்டமம் சிம்மம் ராசிக்கு நள்ளிரவு 12:51 மணி வரை, பின்னர் கன்னி ராசிக்கு. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். கரணம் பவம் பாலவம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சுதார்த்த திதி கிருஷ்ணபட்ச ஏகாதசி. இன்றைய விசேஷம் குரு உதயம் காலை 9:52 மணிக்கு. கிருஷ்ணபட்ச சர்வ ஏகாதசி சுப முகூர்த்த தினம். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 2/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கணவன் மனைக்குள்ள வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும். ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள்லாம் கரையக்கூடிய நிலை இருக்குது. திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்கள் திணறக்கூடிய சூழல் உருவாகும். வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீங்க. பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவு உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் ஆன்மீக பெரியோருடைய ஆசி உங்களுக்கு கிட்டும். பெற்றோருடைய ஒத்துழைப்பும் அதிகரிக்கும். புதிய புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய நிலை இருக்கு. சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க. அதே நேரத்தில் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய போக்கில் நீங்கள் கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க. விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வரக்கூடிய சூழல் ஏற்படும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு வழியை வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனா பழைய கசப்பான சம்பவங்கள் எல்லாம் நினைவுக்கு வரக்கூடிய நிலை இருக்கு. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் உபத்திரவத்தில் சிக்கி கொள்ளாதீங்க. வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள்ள ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் வந்து போகும். அழகும் இளமையும் கூடும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க. சகோதர வகையில் தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கல்யாண முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் தள்ளிப்போன முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய நிலை இருக்கு. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது.
இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க. வழக்கு விஷயங்கள்லாம் மிகவும் சாதகமாக கூடிய நிலைக்கு போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. எடுக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அரசால அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் நீங்க ஒப்படைக்க கூடாது என்று நீங்க முடிவெடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெருகும். உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை நீங்க கண்டறிவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஆதரவால நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கடந்த காலத்துல உங்களுக்கு நடந்த இனிய சம்பவங்களை நினைத்து நீங்க மகிழக்கூடிய சூழல் ஏற்படும். திடீர் பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க. அதே நேரத்தில் திடீர் வீடு வாகனம் சொத்து தொடர்பான திடீர் செலவினங்கள்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க சவால்கள் விவாதங்கள்ல வெற்றி பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் சேரும். பயணங்களால மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க இங்கிதமாக பேசி கடினமான காரியங்களையும் சாதிப்பீங்க. விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வருவாங்க. இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்க ராசிக்குள்ள சந்திரனுக்கு உங்களை அறியாமலே ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். தன்னம்பிக்கை குறையும். எடுக்கும் முயற்சிகள்ல தடைகளும் தாமதமும் ஏற்படும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். அவசர முடிவுகளை இன்றைய நாள நீங்க தவிர்க்கிறது நல்லது. வியாபாரத்துல தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். ஃபேமிலி அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.